ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். இது டக்குன்னு 10 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். செய்யறது ரொம்ப ஈஸி. எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு தாளிக்க வேண்டியதான். இட்லி வேகத்துக்குள்ளே இந்த குருமாவை நம்ம செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு 6 தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காய கட்டி. தூள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் கட்டி போட்டுக்கிறேன். இவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கிறது தான். இப்போ குக்கர் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 4-5 விசில் மட்டும் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியது. அது ரொம்ப சிம்பிள். ரொம்ப 5 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். இது கூடவே நம்ம இந்த சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது போட்டு கொஞ்சமாக தண்ணி, நிறையா ஊற்றாதீங்க, தக்காளிலையும் தண்ணி வரும். அவ்வளோதான். அடுப்பு பற்ற வச்சுட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் இல்லைன்னா ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப 5 நிமிஷம். பருப்பு இல்லாத சாம்பார். இப்போ பாருங்கள், 4-5 விசில் வச்சு நல்லா இறக்கிட்டேன். கேஸ்லாம் போயிடுச்சு. இப்போ இது நல்லா நம்ம கடைஞ்சிட்டு தான் தாளிக்கணும். இது நல்லா கடைஞ்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கரைச்சிக்குவோம். இது 5 நிமிஷம் தாங்க. குக்கரில் வேகிற டைம் மட்டும்தான். இது நல்லா நம்ம கலந்துட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், சின்ன ஸ்பூனில். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு. இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கடைஞ்சி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம் அதை நம்ம ஊற்றிடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை பருப்பும் கடலை மாவு இதை நம்ம ஊற்றிடலாம். இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த சாம்பாருக்கு. உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதித்து விட்டு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. அப்போ தான் கடல மாவு போட்டிருக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் இதை. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதிக்குது. இப்போ இது நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போடுங்க. நல்லா வாசனை இருக்கும். அவ்வளோதான். அருமையான டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடிய இட்லி குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா அருமையான ஒரு தக்காளி குருமா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.